ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். ருசிச்சு சாப்பிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவுனி அரிசி இட்லி சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவலாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்தோம். கவுனி அரிசி போட்டு ஊற வச்சு சேம் அதே இதுதான் கவுனி அரிசி போட்டு பண்ணுறது. ரொம்ப நல்லதுங்க. பசங்களுக்கும் கொடுத்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சமைக்க முடியல ஆர்டர் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் தரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் ராகி கூழ், கேப்பக்கூழ் நல்லா சாப்பாட்டில் போட்டு பழைய சாதத்தில் கரைச்சி கொஞ்சம் தயிரை ஊற்றி அதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு அடித்தோன்னு வைங்க, காலையில் பயிர் அப்படியே சில்லுன்னு ஆகிடும். உங்களுக்கு வேறு எந்த ஃபுட்டும் வேணாங்க, இதை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது ட்ரை பண்ணுங்கள். ராகி கூழ், கம்மங்கூழ் ரொம்ப நல்லதுங்க. இது அவ்வளோ ஒரு ராகிலாம் என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி உலகமே கையில் இருக்குது, நெட்டு போட்டாலே வந்துட போகுது. ஸோ ராகி கூழ் இன்றைக்கி ஸ்பெஷல். ப்ளஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். மதியானம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. என்ன மீன் பார்க்குறீங்களா? நீங்கள் ஒரு கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, திருக்க மீனில் குழம்பு கேட்டிருந்தாங்க. திருக்க மீன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். திருக்க மீன் குழம்பு இது வந்து லேடிஸுங்களுக்கு காமன் எல்லாருக்குமே அவ்வளோ நல்ல ஒரு மீனுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின், ஹிப் பெயினுக்கு, குழந்தை பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்து. திருக்க மீன் பாருங்கள், நீங்கள் சர்ச் பண்ண கூட தெரியும். திருக்க மீன் குழம்பு, பீட்ரூட் பொரியல், ரசம், ஒயிட் ரைஸ் எல்லாமே பாலாஸ் கிச்சனோட ஸ்பெஷல். ஸோ இது எல்லாமே ரெடி ஆச்சு. மீனில் திருக்க மீன் நான் இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சோம். நாங்கள் ஃப்ரைலாம் பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். பட் குழம்பு வந்து இது மாதிரி செஞ்சோம், நல்லா இருந்துச்சு. முடியலன்னா ஆர்டர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.